சன்மி, எந்திரிச்சு போ, எல்லாரும் உன்னதான் பாக்குறாங்க என்று அர்ஜுன் அவள் தோளை தட்டி சொல்லிய பின்பே சுயத்திற்கு வந்த சன்மதி தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு எழுந்து நின்று புடவை முந்தானையை ஒரு கையால் பிடித்துக்கொண்டு ஹீல்ஸ் அணிந்திருந்த காலை அழுத்தி கம்பீரமாக நடந்து மேடையை ஏறி அனைவரையும் பார்த்து வணக்கம் வைத்தவள் பின் மேடை நாகரீகம் கருதி ஆதித்ய சிம்மன் கையை பிடித்து குலுக்கி விடுவித்தாள். அவளை நக்கலாக பார்த்தபடி அவளுக்கு அவார்டு கொடுத்த ஆதித்ய சிம்மனை மனதில் திட்டியபடியே அவார்டை வாங்கிக் கொண்டு இருவரும் சற்று நெருங்கி நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுத்தனர். மேம், ப்ளீஸ் உங்க ரசிகர்களுக்காக 4 வார்த்தை பேசுங்க என்று தொகுப்பாளினி சொல்லவும் மைக்கை அவளிடம் கொடுத்தான் ஆதி. அதை வாங்கிக் கொண்டவள், முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் என்று சன்மதி சொன்னதுதான் தாமதம். அரங்கமே அதிர்ந்தது. ஆதியே ஒரு நிமிடம் ஆச்சரியப்பட்டு பின் முகத்தை நார்மலாக வைத்துக் கொண்டான். புன்னகைத்த சன்மதி, நன்றி நன்றி. என்ன ஒரு நடிகையா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நிறைய அன்பும் ஆதரவும் கொடுத்திருக்கீங்க. இது என்னோட முதல் அவார்டு. அதுவும் நான் ரசிச்சு பண்ணின கதாபாத்திரத்துக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் நான் இந்த இடத்துல நிக்க காரணமான என் அண்ணனுங்க எல்லாருக்கும் நான் இந்த மேடையில நன்றி சொல்லிக்கிறேன். எனக்காக, என்னோட ஆசைக்காக அம்மா, அப்பா, பாட்டியை எதிர்த்து உனக்கு பிடிச்சத பண்ணுன்னு சொல்லி அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணலைன்னா இப்போ நான் உங்க முன்னாடி இப்படி நின்னு பேசியிருக்க மாட்டேன். எல்லாருக்கும் வாய்ப்பு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்க நாம நிறைய போராட வேண்டியதா இருக்கும். அதுவும் பொண்ணுங்க ரொம்ப நிறையவே போராடணும். பல தடைகளை தாண்டி வரணும். கஷ்டமா இருக்குன்னு விட்டுட்டு போயிடாதீங்க, போராடுங்க என்று புன்னகையுடன் கூறினாள். அவள் பேசும் அமைதியான அரங்கம் அவள் பேசி முடித்ததும் கரகோஷங்களை எழுப்பியது. தொடர்ந்து 2 நிமிடம் அவ்வளவு சத்தம். ஆதித்ய சிம்மனுக்கு மனைவியின் பேச்சும் அவளின் அடக்குமுறையும் பிடித்திருந்தது. அவளை இன்ச்சு இன்ச்சாக சைடு கண்ணால் ரசித்துக் கொண்டிருந்தான். சூப்பர் மேம், அழகா பேசுனீங்க. ஆனா பாருங்க, உங்களை இப்படியே அனுப்ப எங்களுக்கு மனசு வரல. உங்களோட ஃபேன்ஸ் கூட அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ நாங்க சில கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணியே ஆகணும் என்றார் தொகுப்பாளர். யா, கண்டிப்பா என்று சன்மதி புன்னகைக்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேம், நீங்க இதுவரைக்கும் உங்களோட பர்சனல் லைஃப், அதாவது உங்க குடும்பத்தை பத்தி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணதே இல்லை. இத பத்தி வெளியே நிறைய ரூமர்ஸ் இருக்குது. அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? சமூக வலைதளத்துல வரது எல்லாமே நிஜம் கிடையாது. நானும் என்னை பத்தி வந்த நியூஸ் எல்லாமே பார்த்தேன். ஆனா அதை பார்த்து எனக்கு கோபம் சுத்தமா வரல. சிரிப்பு தான் வந்துச்சு. எல்லாருக்குமே சில ஆசை, கனவுன்னு இருக்கும். அந்த மாதிரி கனவு, ஆசை, லட்சியம்னு இருக்கிற பொண்ணு தான் நான். அதுவும் பெரிய குடும்பத்துல பாசமா வளர்ந்த பொண்ணு. அம்மா, அப்பா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, பாட்டி, தாத்தா, மாமாங்க, அத்தைங்க, அக்காங்க, அண்ணனுங்கன்னு எல்லாருமே என் மேல பாசமா இருப்பாங்க. என்ன கேட்டாலும் பண்ணுவாங்க. ஆனா அம்மா, அப்பா நான் ஆசைப்பட்டு கேட்ட சினிமா துறைக்கு மட்டும் நோ சொன்னாங்க. அவங்க பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில தான் சொன்னாங்க. ஆனா என்னால சினிமா துறையை விட முடியாதுன்னு நான் உறுதியா நின்னு அடம் பண்ணினேன். அதனால அலோ பண்ணினாங்க. ஸோ கடுமையா உழைக்கணும்னு அப்பவே முடிவு பண்ணேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடிஷன் போன பாதி இடத்துல என்ன இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த டைம்ல நான் ரொம்ப துவண்டு போனேன். அப்போ அண்ணனுங்க தான் ஆறுதலா இருந்தாங்க. என்னால முடியும்னு நம்பி வாய்ப்பு தேடி அலைஞ்சு அட்டென்ட் பண்ண ஆடிஷன் தான் அடிமை சீரியல். செலக்ட் ஆனேன். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எனக்கு வஞ்சிக்கொடி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சைன் பண்ணினேன். வீட்டில் எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனாலும் வீட்டில் படிப்பை விட்டுடுவேணும்னு பயந்தாங்க. என்னாலையும் ஒரு கட்டத்துக்கு மேலே படிப்பு, ஷூட்டிங்னு ரெண்டுத்தையும் கவனம் செலுத்த முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனப்பதான் டைரக்டர் எனக்காக நைட் ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணாரு. சீரியல்ல மட்டும் இல்ல, நிஜத்திலையும் ஒரு ஃபேமிலியா எல்லாருமே எனக்கு கை கொடுத்தாங்க. ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை சந்தோஷமா வச்சுக்கவும், எனக்கு பின்னாடி பேசுறவங்கள நான் பெருசா கண்டுக்கிறதே இல்லை என்றாள் சன்மதி. சூப்பர் மேம், நீங்க உங்க குடும்பத்தை பத்தி பேசும்போதே உங்க முகத்துல அவ்வளவு ஜொலிப்பு தெரியுது. ஃபேமிலினா அவ்வளவு பிடிக்குமா? யாருக்கு தான் ஃபேமிலியை பிடிக்காது? எனக்கு என் குடும்பம் தான் எல்லாமே.
அவங்க இல்லனா நான் இங்க இல்லைங்க என்றாள் சன்மதி. சரியா சொன்னீங்க மேடம். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். நீங்க ஏன் உங்களோட குடும்பத்துல யாரையும் மீடியாவுல அறிமுகப்படுத்தவே இல்ல? பிடிக்கலையா? இல்ல அறிமுகப்படுத்த இஷ்டமில்லையா? என்று தொகுப்பாளர் கேட்கவும், சின்னதாக சிரித்த சன்மதி, "2மே இல்ல. நான் அச்சீவ் பண்ணணும்னு தான் குடும்பத்த பத்தின டீட்டெயில்ஸ நான் எங்கேயும் சொன்னது கிடையாது. இப்போ சின்னத்திரையில ஃபர்ஸ்ட் அவார்ட் வாங்கியிருக்கீங்க. அண்ட் மேம், நீங்க அச்சீவ் பண்றதுக்கும் குடும்பத்த மீடியா முன்னாடி மறைக்கிறதுக்கும் என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமா?" என்று தொகுப்பாளினி கேட்க, ஆதித்ய சிம்மனுக்கு அவர்களின் பேச்சு சுவாரஸ்யத்தை கொடுக்கவும் கையை கட்டிக்கொண்டு அமைதியாக நிற்க, மக்களுமே ஆர்வமாக அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தனர். யா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். எங்க ஃபேமிலி எண்ணிக்கையில மட்டுமில்ல, தொழில் துறையிலையும் அரசியல் துறையிலையும் ரொம்ப பெருசு. அதனால அப்பா அம்மாவோட எண்ணம் என்னன்னா, குடும்ப பேரை சொல்லாம தனியா நின்னு போராடி சமூகத்துல பெரிய நிலைமைக்கு வரணும்னு. என்னோட ஆசைக்காக நிறைய இறங்கி வந்தவங்களுக்காக என்னால பண்ண முடிஞ்சத நான் பண்ணினேன். அவ்வளவுதான் என்றாள் சன்மதி. மேம், இப்போ நீங்க உங்க அப்பா அம்மா எண்ணத்தை நிறைவேற்றிட்டு தான் நினைச்சா உங்க குடும்பத்தை பத்தி சொல்லலாமே. தொழில் அரசியல் துறையில ஃபேமஸ்னா அட்லீஸ்ட் அப்பா பேரையாவது சொல்லலாமே என்று தொகுப்பாளர் கேட்க, யா, நானுமே இந்த மேடையில என் அப்பா பேரை சொல்றது தான் என் அப்பாவுக்கு நான் கொடுக்கிற கிஃப்ட் என்றார் சன்மதி. சொல்லுங்க மேம், சொல்லுங்க என்று ஆண் பெண் தொகுப்பாளர்கள் ஆர்வமாக கேட்க, மக்களுமே ஆர்வமாக அவளையே பார்க்க, ஆதிக்குதான் எரிச்சல். சுகம் துக்கம் சந்தோஷம்னு நான் எந்த மனநிலையில இருந்தாலும் எனக்கு ஆதரவா இருந்த என்னோட அப்பா மிஸ்டர் தினேஷ் கார்த்திக் ராம் சின்ஹாக்கு இந்த அவார்டை சமர்ப்பிக்கிறேன் என்று சன்மதி அவார்டை தூக்கி காட்டி தினேஷின் பேரை மட்டும் அத்தனை கர்வமாக அழுத்திச் சொல்ல, அரங்கமே ஒரு நொடி அதிர்ச்சியில் அமைதியானது. சென்னையில் தினேஷ் கார்த்திக் பெயரை தெரியாதவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆதித்ய சிம்மன் எரிச்சல் கலந்த கோபத்தில் கை முஷ்டிகள் இறுக, மனதில் கொழுந்துவிட்டு எரியும் ரௌத்ரத்தை இருக்கும் இடம் கருதி கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக நின்றான். மேம், நீங்க சின்மா குடும்பத்து வாரிசா என்று அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்து தொகுப்பாளினி கேட்கவும், எஸ், சின்மா குடும்பத்தோட கடைக்குட்டி நான் தான் என்று புன்னகையுடன் கூறினாள். என்னால நம்பவே முடியல மேம். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது என்று சன்மதி ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்க, சாரி மேம், அதிர்ச்சியில தான் பேசிட்டேன். அண்ட் தேங்க்யூ மேம், நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னதுக்கு என்றாள் தொகுப்பாளினி. சன்மதி அழகாய் புன்னகைக்க, மேம், லாஸ்ட் கொஸ்டின். நீங்களும் ஆதித்ய சிம்மன் சாரும் ஒன்னா சேர்ந்து அடிமை சீரியல்ல 2 எபிசோட் நடிச்சிருக்கீங்க. அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் ரொம்ப வைரலாகி உங்க 2 பேருக்குன்னே பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது சொல்லலாமே. சார், நீங்களும் என்று சன்மியிடம் தொடங்கி ஆதியிடம் முடித்தார் தொகுப்பாளர். சன்மதிக்கு இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்வதென்று தெரியாமல் ஆதியிடம் மைக்கை கொடுத்து விட்டாள். அவளுக்கு பயம், இங்கு சாதாரணமாக ஏதாவது பேசினாலும் தவறாக சென்று அதனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு அசிங்கமாகிவிடுமோ என்று. சன்மதியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நேராக பார்த்த ஆதி, பொதுவா நான் இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொன்னது கிடையாது. இந்த கேள்விய நீங்க சன்மதி கிட்ட முதல் முறையா கேட்டிருந்தாலும் என்கிட்ட பல முறை பல பேர் கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு நான் உண்மையா பதில் சொன்னதில்ல. சொல்லணும்னு தோணவும் இல்லை. இப்போ சொல்லணும்னு தோணுது, சொல்றேன் என்று சன்மதி அழுத்தமாக பார்த்து அவளை தன் தோளோடு அணைத்தவன், எஸ், நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். கிட்டத்தட்ட 6 வருஷமா லவ் பண்றோம். மதி அவளோட குடும்பத்துக்கு பயந்துட்டு எங்க ரிலேஷன்ஷிப்பை சொல்ல வேண்டாம்னு சொன்னா. அதான் நான் இதுவரைக்கும் வெளியே சொன்னதில்ல. இப்போ எங்களுக்கு சரியா தப்பான்னு முடிவெடுக்கிற ஏஜ் வந்துடுச்சு. சீக்கிரமே மேரேஜ் டேட்டை அனௌன்ஸ் பண்றோம் என்று சொல்லவும் மீண்டும் அனைவருக்கும் அதிர்ச்சி. சன்மதிக்கு பேரதிர்ச்சி. அரங்கமே கைத்தட்டலில் நிறைந்திருக்க கேமராக்கள் அனைத்தும் இருவரையும் படம் பிடித்தது. நாளை ஹாட் டாபிக் சன்மதி மட்டுமே என்பது அவளுக்கு தெரிந்தது. வீட்டை நினைத்து வேறு பயமாக இருக்க, அதையும் தாண்டி கணவனை நினைத்து பதட்டமாக இருந்தது. அன்று அவன் சொன்னதை இன்று நிரூபித்து விட்டான் அல்லவா? அனைவரின் முன்னிலையிலும் காதலிப்பதாக சொல்லி கட்டி பிடித்து நின்று இருப்பவனை
தள்ளிவிட மனம் வரவில்லை. தள்ளிவிட்டாலும் அசிங்கம் என்னவோ அவனுக்குதான் என்று நினைத்து அமைதியாக அவன் அணைப்பில் நிற்க, கீழே இருந்து பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனுக்கு சந்தோஷம் என்றாலும் தோழி தன்னிடம் சொல்லவில்லையே என்ற வருத்தமும் இருந்தது. சார், சீக்கிரம் உங்க 2 பேரையும் கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் என்று தொகுப்பாளர் சொல்லவும், சீக்கிரம் அனௌன்ஸ் பண்றோம். தேங்க்யூ சோ மச் என்று மைக்கை கொடுத்துவிட்டு சன்மதியை தோளோடு அணைத்தபடியே கீழே வர அவனின் பவுன்சர்ஸ் இருவரையும் பாதுகாப்பாக வெளியில் அழைத்து வந்துவிட்டனர். 2 மணி நேரத்தில் வருவதாக சொன்ன யுவா இரவாகிய பின்புதான் வீட்டுக்கு வந்தான். அவன் கார் சத்தம் கேட்கவும் கால்வலியை பொறுத்து கொண்டு கையில் வைத்திருந்த பொருளை எடுத்துக்கொண்டு குளியலறை முன்பு வந்து நின்றவளுக்கு குற்ற உணர்வாக இருந்தாலும் வேறு வழியில்லாமல் அதை எடுத்து குளியலறை கதவின் கைப்பிடியில் ஒட்டிவிட்டு மெல்ல வந்து பெட்டில் அமர்ந்து கொண்டாள் வந்தனா. அந்த 2 நிமிடத்தில் அறைக்குள் நுழைந்த யுவா, ரது, சாரிடி, மீட்டிங் முடிய டைம் ஆயிடுச்சு, அதான் என்னால சீக்கிரம் வர முடியல. சரி இரு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று யுவா அடுத்த அடி எடுத்து வைக்கும் முன் அவன் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினாள் வந்தனா. யுவா அவளை பார்க்க, தீரன், இப்பதானே வந்தீங்க, உடனே என்ன அவசரம் என்று அவனை பார்த்தவளுக்கு உண்மையில் அவன் கதவிப் பிடியில் கை வைத்துவிடக்கூடாது என்ற எண்ணம் மட்டுமே. ஏனோ அவனை ஏமாற்றுகிறோம் என்ற மனசாட்சி அசிங்கமாக திட்டினாலும் வசந்தின் மேல் உள்ள பாசம் அவளின் மனசாட்சியை கொன்றது. இருந்தும் கணவன் அந்த கைப்பிடியை தொடாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சிறு குழந்தை போல் யோசித்தாள் வந்தனா. ரது, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், அதுவும் கூட்டத்தில் இருந்ததால ரொம்ப வேர்வையா இருக்குது, நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பேசலாம் என்று அவள் கையை மென்மையாக எடுத்துவிட்டு துண்டுடன் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். அவன் கதவின் கைப்பிடியை பிடித்து கதவை திறந்ததை பார்த்து மனம் ஊமையாய் கதறினாலும் குடும்பத்தின் மேல் இருக்கும் பாசம் அவள் கண்ணை மறைக்க பொறுமையாக நோண்டி நோண்டி வந்து அவனின் கைரேகை அச்சை எடுத்து பத்திரமாக வைத்து கொண்டவள் மீண்டும் வந்து பெட்டில் படுத்து கொண்டாள். சில நிமிடங்களில் யுவா குளித்து முடித்து இடுப்பில் துண்டை மட்டும் கட்டி கொண்டு வரவும் அவனை பார்த்தவளுக்கு அவளையும் அறியாமல் கண்ணில் கண்ணீர் வந்தது. ரது, என்னடி, இத பார்த்து சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி அழுவுற? நீ அழுவன்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா நான் இதை பண்ணியே இருக்க மாட்டேன் என்றவாறு அவள் அருகில் வந்து அமர்ந்தான் யுவா. கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டு அவன் நெஞ்சில் இருந்த தீரா ரது என்று பச்சை குத்தி இருந்ததை தடவி பார்த்துவிட்டு பின் அவன் கன்னத்திலேயே ஓங்கி அறைந்தவள், ஏண்டா, ஏன் என்னை இவ்வளவு லவ் பண்ற? நான் உன்னை திருப்பி கூட லவ் பண்ணலையே, நீ ஏன் இவ்வளவு காதலை என் மேல காட்டுற என்று அழுது கொண்டே கேட்டாள். காதலை காட்டுறதுக்கு காரணமெல்லாம் கேட்கக்கூடாதுடி, ஏன்னா அதுக்கு காரணமே இல்லை. ஒருத்தர் மேல காதல் வந்துடுச்சுன்னா ஒவ்வொரு செயல் மூலமாவும் காட்டிட்டு தான் இருப்பாங்க. நான் வாய் வார்த்தையா சொல்லியிருந்தாலும் அதிகம் செயல் மூலமா உன்னை புரட்டி எடுத்ததை தவிர வேற எதையும் பண்ணதில்ல. அதான் நீ கூப்பிடுற தீரன்லேருந்து தீராவையும் நான் ஆசையா கூப்பிடுற ரதுவையும் ஒன்னா சேர்த்து தீரா ரது காதலுக்கு அடையாளமா இருக்கணும்னு பச்சை குத்திக்கிட்டேன் என்று புன்னகையுடன் கூறினான். வந்தனா மனதளவில் உடைந்து போனாள். அவளால் நிழலையும் நிஜத்தையும் பிரித்து பார்க்க முடியாமல் தடுமாறினாள். ஆனால் மூளை மட்டும் இப்போது தெளிவாக வசந்த் பக்கம் நிற்க முடிவெடுத்து விட்டாள் தவறு செய்ய. ரது, என்னடி யோசிக்கிற? உனக்கு பிடிக்கலையா என்று யுவா கேட்க தலையை இடவலமாக ஆட்டிய வந்தனா, பிடிச்சிருக்குது, நீங்க சாப்பிட்டீங்களா என்று பேச்சை மாற்றுவதற்காக கேட்க, சாப்பிட்டு தான் வந்தேன். சரி, தூங்கலாமா? நாளைக்கு நேரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். வலி இன்னும் இருக்குதா என்று அவள் அருகில் படுத்து அவளின் முகத்தை பார்த்தவாறு கேட்டான் யுவா. இல்ல, இப்போ ஓகே தான் என்று வந்தனா சொல்லவும், இருந்தாலும் ஒன்ஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம், இல்லைன்னா ஃபியூச்சர்ல பெரிய தொந்தரவு கொடுத்துரும் என்றான் யுவா. உங்க இஷ்டம் என்று வந்தனா சொல்லவும் அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டவன், சரி, நாளைக்கு 8 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் என்று யுவா அவள் தலையை மென்மையாக தடவி கொடுக்கவும் அந்த சுகத்தை அனுபவித்த வந்தனாவால் தூங்க முடியவில்லை. மனம் குற்ற உணர்வில் தவித்தது. தப்பு என்று அவள் மனம் சொல்லியும் அதை செய்ய துணிந்துவிட்ட பிறகு மனசாட்சிக்கு ஆதரவாக யோசித்து கலங்கி என்ன செய்ய முடியும்? இப்போதும் அவளுக்கு நேரம் இருக்கிறது. யுவாவிடம் உண்மையை சொல்லி என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள. ஆனால் அவள் கேட்கணுமே, அதற்கு நான் விடணுமே. அத்தியாயம் 182. காலை 11 மணிக்கு பாண்டியாவின் வீட்டிற்கு வந்தான் வியான். அவனுக்காக வாசலிலேயே
பாண்டியா, நிவி, ஐஸ்வர்யா மூவரும் காத்திருக்க, "வா வியான், உள்ள போய் பேசலாம்" என்று பாண்டியா புன்னகையுடன் அழைக்கவும், தலையாட்டியபடியே அவர்களுடன் உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தான் வியான். "தம்பி, காஃபி, டீ இல்ல ஜூஸ் போடவா?" என்று நிவி கேட்க, "ம் 2 பாட்டில் பீர் வாங்கிட்டு வந்து கொடுங்க. என் தம்பி ஒரு கல்ப்ல அடிப்பான்." "என்னடா?" என்று அவன் அருகில் அமர்ந்தபடி ஐஸ்வர்யா நக்கலாக சொல்ல, அவளை செல்லமாக முறைத்த வியான், "ஏண்டி என்ன அசிங்கப்படுத்துற? மாமா என்னை பத்தி என்ன நினைப்பாரு?" என்று பல்லை கடித்தான். நிவி, பாண்டியா இருவரும் சிரித்து, "நிவி, நீ ஜூஸ் கொண்டு வா" என்று பாண்டியா சொல்லவும், நிவி நகர, "ஐஸ்வர்யா, உன் தம்பி பாவம், விட்டுரு. சரவணன் கல்யாணத்துல போய் வச்சு செஞ்சுக்கலாம்" என்றார் பாண்டியா. "ம், அதுவும் சரிதான் மாமா. ஆனாலும் இந்த குரங்கு இருந்தா வம்புக்கு இழுக்காம எனக்கு தூக்கமே வராது. சின்ன வயசுல என்னென்ன சேட்டை பண்ணும் தெரியுமா? இப்ப கூட பாருங்க, அக்கான்னு ஒரு மரியாதை இல்லாம வாடி போடின்னு பேசுறான்" என்று ஐஸ்வர்யா வியானை முறைத்து பார்த்து, "இருடா, உன்னை என் புருஷன்கிட்டயே சொல்றேன்" என்றாள் மிரட்டலாக. பாண்டியா சிரித்துக்கொள்ள, "எனக்கு என்ன பயமா? சொல்லிக்கோ. நான் எப்பவும் எப்படி கூப்பிடுறேனோ அப்படித்தான் கூப்பிடுவேன்." "ஆமா மாமா, தன்யா குட்டி எங்க காணோம்?" என்று வியான் கேட்க, "தன்யா கையல் கூட இருக்கா. மாமாவுக்கு மீட்டிங் இருக்குதுன்னு கிளம்பிட்டாரு. கோவிச்சுக்காத" என்றாள் ஐஸ்வர்யா. "பிசாசு, நான் எதுக்கு கோச்சுக்க போறேன்? நான் கிரிக்கெட்டரா இருந்தாலும் பார்ட் டைம் பிசினஸ் மேன் தான். எனக்கும் மாமாவோட சிச்சுவேஷன் புரியுது" என்றான் வியான். ஐஸ்வர்யா தலையை ஆட்ட, "அப்புறம் வியான், என் நண்பன் எப்படி இருக்கான்?" என்று பாண்டியா கேட்கவும், நிவி ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தார். "வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா" என்றான் வியான். "ம், ஓகே. வியான், ரிட்டர்ன் ஃப்ளைட் எத்தனை மணிக்கு?" என்று பாண்டியா கேட்க, 12 மணிக்கு மாமா. உங்க பொண்ணு ரெடி ஆயிட்டாங்களா என்று வியான் கேட்க, "என்ன வியான், உடனே கிளம்பணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க மாட்டியா? கொஞ்சம் லேட்டாக தான் டிக்கெட் புக் பண்ணுறது" என்று ஐஸ்வர்யா கடுப்பாக கேட்க, "அக்கா, நான் புக் பண்ணல. அப்பா தான் பண்ணாரு. இருக்கிறத தானே பண்ணுவாரு. இன்னும் 3 நாள்ல எல்லாரும் மீட் பண்ண போறோம்ல. அப்புறம் என்ன?" என்றான் வியான். "இருந்தாலும்" என்று ஐஸ்வர்யா இழுக்க, "விடு ஐஸ்வர்யா. வியான் சொல்ற மாதிரி சரவணன் நிச்சயதார்த்தத்துக்கு பெங்களூர் போய் எல்லாரையும் மீட் பண்ண தானே போறோம்" என்று பாண்டியா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தன்யாவை இடுப்பில் வைத்துக்கொண்டு சூட்கேஸை இழுத்துக்கொண்டு மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் கயல். சரவணனின் நிச்சயதார்த்தத்தை பற்றி அவர்கள் பேசியது அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கவில்லை. அவளும் விவரம் தெரியாத வயதில் அவன் மேல் வந்த ஈர்ப்பு அப்போதே சென்றிருக்க, இப்போது கயல் சாதாரணமாகவே இருந்தாள். ஆனால் முகத்தில் அத்தனை கடுப்பு. அது வியான் வந்திருப்பதால்தான். கயல் விழியை பார்த்து உண்மையில் அசந்துதான் போனான் வியான். சிம்பிளான காட்டன் புடவை அணிந்து, கழுத்தில் மெல்லிய செயின், காதை ஒட்டிய ஸ்டெட், ஒரு கையில் பிளாட்டினம் வாட்ச், மற்றொரு கையில் பிளாட்டினம் வளையல் என்று மிதமான ஒப்பனையில் அழகாகவே இருந்தாள். அவன் பார்வையை உணர்ந்து கயல் முறைக்கவும், திரும்பி பாண்டியாவை பார்த்த வியான், "மாமா, டைம் ஆச்சு, நாங்க கிளம்பவா?" என்று கேட்க, "ம், சாப்பிட்டு கிளம்புவீங்கன்னு நினைச்சேன். சரி, டைம் ஆச்சு, போயிட்டு வாங்க. இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம்" என்றார் பாண்டியா. "சரி" என்று வியான் எழுந்து கொள்ள, கயல் யாரிடமும் பேசாமல் தன்யாவை ஐஸ்வர்யாவிடம் கொடுத்துவிட்டு, பாண்டியாவின் முகத்தை கூட பார்க்காமல் வேகமாக வெளியில் வந்து வியானுக்கு முன்னால் காரில் ஏறிக்கொண்டாள். இவளுக்கு என்ன ஆச்சு என்று புரியாமல் அவளின் லக்கேஜை டிக்கியில் வைத்த வியான் அனைவரிடமும் சொல்லிவிட்டு காரில் ஏறி கயல் அருகில் அமர்ந்து கொள்ள, டிரைவர் காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினார். கார் கேட்டை தாண்டும் வரை கூட கயல் திரும்பி பார்க்கவில்லை. என்னங்க இவ இவ்ளோ கோவமா இருக்கிறா? அவளை கடைசி நேரத்துல ஏமாத்தக்கூடாதுன்னு தானே வியானை பத்தின உண்மையை சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க. சரின்னு தானே அவளும் சொன்னா. இப்போ என்னன்னா முகத்தை கூட பார்க்காம போறா என்று நிவி சலித்துக் கொள்ள, ஒருவேளை அவகிட்ட கேட்காம கல்யாண விஷயத்துல நாமளா முடிவெடுத்ததை நினைச்சு கோபத்துல இருக்காளோ என்று ஐஸ்வர்யா கேட்க, "அப்படிலாம் இல்ல ஐஸ்வர்யா. எல்லா முடிவையும் நாமளா எடுத்து தகவலை அவகிட்ட சொன்னது அவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன்" என்று சரியாக கணித்தார் பாண்டியா. "இதுக்கு தான் தினேஷ் அவகிட்ட இப்ப சொல்ல வேண்டாம், பொறுமையா சொல்லிக்கலாம்னு சொன்னாரு. நீங்க தான் தூக்கம் வரல, பொண்ணை ஏமாத்த மாட்டேன், உண்மையை சொல்லிடணும்னு அர்த்த ராத்திரியில அவளை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னீங்க. அதுக்கு உங்க பொண்ணு நல்லா பதிலடி கொடுத்து ஜாலியா போறா. நீங்க உட்காந்து ஃபீல் பண்றீங்க" என்று விட்டு சென்றார் நிவி. பாண்டியாவுக்கு மகளிடம் உண்மையை சொல்லிவிட்டதில் நிம்மதியை கொடுத்தாலும், அவள் முகம் கொடுத்து கூட பேசாமல் சென்றது வலியைத்தான் கொடுத்தது.
இங்கு கயலும் அழுது கொண்டேதான் இருந்தாள். வியான் அவள் அழுவதை கவனித்தாலும் எதுவும் கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. வீட்டை விட்டு வருவதால் அழுகிறாள் என்று நினைத்து அமைதியாக அமர்ந்திருந்தான். ஒரு மூச்சு அழுது தீர்த்தவள் தனக்குத்தானே கட்டுப்படுத்துவதற்காக காரின் கதவை ஒட்டி அமர்ந்து கொண்டாள். அதை கவனித்த வியானுக்கு சுருக்கென்று கோபம் வரவும், நான் ஒன்னும் உன்னை கடிச்சு தின்னுட மாட்டேன். நான் ஒன்னும் உன்னை கடிச்சு தின்னுட மாட்டேன். நேரா உட்காரு. ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். இதுல என்ன டென்ஷன் பண்ணாத என்று எரிச்சலாக கூறினான். கைலுக்கு சட்டென அழுகை வந்துவிட்டது. அவள் இது மாதிரியான பேச்சை இதுவரை கேட்டதில்லை. படிப்பில் மட்டுமே கவனமாக இருந்ததாலோ என்னவோ அவளுக்கு அதிகமாக நண்பர்கள் கூட கிடையாது. அவளுடன் பழகிய நண்பர்கள் கூட படிப்பு 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 என்று இருப்பவர்கள்தான். அதையும் தாண்டி புரொஃபசர் பொறுப்பில் இருந்தவளுக்கு வியானின் அலட்சியமான பேச்சு சுயமரியாதையை தூண்டியது. அப்பா, நீங்க எனக்கு எப்பவும் பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்கீங்க. ஆனா என் வாழ்க்கை விஷயத்துல எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். இவன் அப்பவே திமிரா பேசுவான். இப்போ என்னை பத்தி என்ன நினைப்பான்னு வேற தெரியல. அப்போ மாதிரி என்னால இவன்கிட்ட பேசவே முடியல. ஆளே அன்னாள் மாதிரி இருக்கான். சும்மா கையை பிடிச்சாவே என் கை உடஞ்சிடும் போல. ஐயோ, இவனோட எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும்? அப்பா சம்மந்தமே பேசி முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல என்னால என்னதான் பண்ண முடியும்? இவன் யாரையோ லவ் பண்ணி அந்த பொண்ணு ஏமாத்தினதுக்கு நான் தான் ஆளா? ச்சே, நினைச்சாலே கடுப்பாகுது என்று தன்னிலே எண்ணி வருந்தியவள் கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஏய், இப்ப எதுக்கு அழுது சீன் கிரியேட் பண்ற? ச்சே, எனக்கு அழுவுற பொண்ணுங்களை பார்த்தாவே பிடிக்காது. தயவு செஞ்சு அழு தொலையாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏர்போர்ட் வந்துடும். அங்கேயும் வந்து அழுதுட்டு இருந்தீன்னா பாக்குறவங்க என்னதான் தப்பா நினைப்பாங்க என்று எரிச்சலாக மண்டிய குரலில் கூறினான் வியான். உண்மையில் வியானும் கயலிடம் வேறு முகத்தை காட்டினான். எதுக்கு கத்துறீங்க என்று அவனை பார்க்காமல் கூறிய கயல் புடவை முந்தானையால் முகத்தை துடைத்து கொண்டாள். ச்சே, ஆளை பாரு. எனக்குன்னு எங்கதான் வந்து சேருமோ? பட்டிக்காட்டு சைடில் வளர்ந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா புடவையை சுத்திட்டா. இவெல்லாம் ஜெய்ப்பூர்ல தான் பிறந்து வளர்ந்தான்னு சூடா அடிச்சு சத்தியம் பண்ணா கூட யாரும் நம்ப மாட்டாங்க என்று வாய்க்குள் முனகினான் வியான். அது கயலுக்கு தெளிவாக கேட்க வந்ததே கோபம். திரும்பி அவனை பார்த்து, மிஸ்டர் வியான், உங்களுக்கு என்ன மாதிரி இழுத்து போத்திட்டு இருக்கிற பொண்ணை பார்த்தா பிடிக்காது. மிஸ் மாயா மாதிரி அசிங்கமா இருக்கிற பொண்ணுங்களை தானே பிடிக்கும். அதனால தானே அவங்க கிட்ட விழுந்து எந்திரிச்சு அடி வாங்கி என்கிட்ட வாழ்க்கை பிச்சை கேட்குறீங்க என்று கோபத்தில் வார்த்தையை தாறுமாறாக விட்டாள். அதற்குள் ஏர்போர்ட் வரவும் அவனுக்கு முன்னால் கீழே இறங்கி லக்கேஜை எடுத்துக்கொண்டு செல்லவும் வியான் டாக்ஸிக்கு பணத்தை கொடுத்துவிட்டு முகத்தில் இருந்த மாஸ்கை சரி செய்து கொண்டு அமைதியாக அவள் பின்னால் நடந்து வந்து அங்கிருந்து இருக்கையில் அமர்ந்து கொண்டான். கயலும் அவன் அருகில் இருந்த இருக்கையில் அமைதியாக அமர்ந்து கொண்டாள். இன்னும் 20 நிமிடம் இருப்பதால் இருவரும் காத்திருக்க வியான் முகத்தை மறைத்துக் கொள்வதிலேயே குறியாக இருந்தான். அதை கவனித்த கயல், இங்க பாரு, உனக்கு என்னால வாழ்க்கை பிச்சை போட முடியாது. அதுக்கு வேற யாரையாவது பார்த்துக்கோ. எனக்கு சுத்தமா உன்னை பிடிக்கல. தயவு செஞ்சு வீட்ல என்னை பிடிக்கலன்னு சொல்லிடு என்றாள் கோபமாக. மிஸ் கயல்விழி பாண்டியன், சும்மா எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறேன்னு பேசாதீங்க. இன்னொரு முறை பிச்சை அது இதுன்னு பேசினீங்க, கண்டிப்பா பேசின வாயை உடைச்சிடுவேன். பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். இங்க பாரு, நானும் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லல. என் மாமுங்க அப்பாக்களோட ஆசைக்காக தான் ஓகே சொன்னேன். என்னால கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, நிறுத்தவும் மாட்டேன். பிச்சை நான் சொல்ற, உன் கழுத்துல தாலி கட்டி என்கிட்ட பிச்சை எடுக்க வைக்கிறேன்டி என்று அடிக்குரலில் கூறினான். அவன் கடைசியாக பேசியதை கேட்டு அதிர்ந்து அவனை பார்த்த கயல், என்ன மிரட்டுறீங்களா என்று பயத்தை மறைத்து கொண்டு கேட்க, அப்படியே வச்சிட்டாலும் சரி, உன் வாழ்க்கை என் கையில. உன் ஆசை, கனவு, லட்சியம்னு எல்லாத்தையும் நான் செதைக்கல. என் பேரு வியான் இல்லடி என்று கோபமாக கூறினான்.